ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அரைஸ் அண்ட் ஷைன் இந்த காலை ஜெப தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதனால் கூட இந்த ஜெபத்திற்காக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக நன்றி. அரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசி என்கின்ற இந்த காலை ஜெப தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஜெப தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் வந்து இதை நடத்தி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்தை கொடுத்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம இருக்கும் இடத்திலிருந்து ஒரு சின்ன ஜெபம் செய்துட்டு ஆண்டவரை துதித்து துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனை ஆராதிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இந்த ஆளுகை செய்கின்ற தேவாதி தேவனே, இந்த நாளை எங்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை போற்றி புகழ்ந்து பாட எங்களை வைப்பதற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு நாளும் அதிசயமாக நடத்துகின்ற தேவாதி தேவனப்பா, நீங்கள் இந்த நேரத்தில் கூட இந்த நியூ கிரேஸ் டிவிலாம் பார்த்துக்கிற சகோதர சகோதரிகளையும் அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையில உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இருக்கும் இடத்திலிருந்து ஆண்டவனை துதித்து பாடி கொண்டாடும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம்.
தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரே, அதிசயமாக எங்களை நடத்துகின்ற தேவனே, எங்களோடு இருந்து ஆளுகை செய்கின்ற தேவாதி தேவனப்பா, இந்த நாளும் கூட ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீ வசிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, இந்த நீ கிரேஸ் டிவியில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரர்களையும் கர்த்தா அவர்களோடு நீ அருகில் இருந்து அவர்களோடு நீ வசிக்கும்படி கர்த்தாவே உங்கள் கரங்களை நாங்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ வல்லமையுள்ள தேவன் அப்படி செய்ய போவதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனம் மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் 6வது அதிகாரம் வசனங்கள் 45 தொடங்கி 53 வரை. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாய் இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற சிஸ்டர் ஏஞ்சலின் மோனிகா அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நமது நியூ கிரேஸ் டிவியின் மூலமாய் இந்த காலை ஜெப தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வேத தியானத்தில் கடந்து போவதற்கு முன்பாக நாம் ஜெபித்துவிட்டு தொடங்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆவியானவரே. இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை
இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் ஆண்டவரே பேசும்படியாக கூட ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி 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 ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த வேலையில கூட ஆண்டவரே என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. மீதியான வேலையை கூட உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதி மாற்கு 6ஆம் அதிகாரம் வசனம் 45 முதல் 52 வரை. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலிலிருந்து அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாயிருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். இந்த தியானத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே ஒரு கேள்விப்பட்ட வசனங்கள் தான். இதில் நிறைய நம்ம மெசேஜ் கேட்டிருப்போம். இதை நம்ம அநேக டைம் நம்ம படிச்சிருப்போம். ஆனாலும் இந்த வசனத்தை நம்ம நிறுத்தி நிதானமாக படிக்கும்போது இதில் அவ்வளோ சத்தியங்கள் அடங்கி இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலையோ அவ்வளோ சத்தியங்கள் தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். இந்த வசனங்களோட பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு 5000 பேரை போஷிச்சுட்டு அவர் வரும்போது சீஷர்கள் எல்லாத்தையும் அவர் அனுப்பிட்டு வந்திருந்த மக்கள் ஜனங்கள் எல்லாத்தையும் அவர் அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு என்ன பண்ணுறாரு, தனியாக ஒரு இடத்துல போய் அவர் ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாயங்கால வேளையில் சீஷர்கள் படகுல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய காற்று அடிக்குது. அப்போ அவங்களால அந்த படகை ஓட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ தேவன் அதை பார்த்து அவங்களுக்கு போய் உதவி செய்கிற ஒரு காரியமாக தான் இந்த தியானத்தில் நம்ம பார்க்குறோம். இதை நம்ம பொறுமையாக ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசிக்கும் போது இதில் இருக்கிற சத்தியங்கள் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு இயேசுவானவரோட மகிமை என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பார்க்கும்போது 45, 46வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் சீஷர்களை முன்னாடி போக சொல்லி துரிதப்படுத்தினார் அப்படிங்கிறது 45வது வசனத்தில் போட்டிருக்கு. 46வதுல பார்த்தீங்கன்னா ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார் அப்படிங்கிறது 46வது வசனத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வச்சிருக்கலாம். இதை நான் கடைசியாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன். நம்ம அடுத்த காரியமாக 47வது வசனத்தை பார்க்கும்போது சாயங்காலம் ஆன போது படவு நடுக்கடலில் இருந்து அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார் அப்படிங்கிறதாக 47வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு சாயங்காலமான ஒரு நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் அந்த கரையில் அமர்ந்திருக்கிறார் தனியாக. ஏன்னா சீஷர்களாக முன்பாக படகுல போயிட்டாங்க. அவர் கரையில் தனிமையாய் அமர்ந்திருக்கிறார். 48வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் கண்டு. இதுதான் முதலாவது பாயிண்ட். மகிமையான இயேசு அவர் எப்படிப்பட்டவருங்கிறதுக்கு முதலாவது பாயிண்ட் என்னன்னா அவர் கண்டு. அவர் ஒரு காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். இப்போ சீஷர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடல்ல நடுக்கடல்ல போய் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. காற்று அடிக்குது. அவங்களால அந்த படகை ஓட்ட முடியல. அவ்வளோ கஷ்டத்துல
அவங்க வந்து இருக்காங்க சீஷர்கள். படகு வந்து நடு கடல்ல மாட்டி சீஷர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத வந்து தேவன் வந்து பார்க்கறாரு. அவர் வந்து எங்க உட்காந்துருக்காரு? கரையில. ஆனா கப்பல் எங்க மாட்டிட்டு இருக்கு? நடு கடலில். இப்போ நம்ம சும்மா ஒரு சாதாரண மனுஷங்களை எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு கரையில் வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம கூட இருந்தவங்க வந்து ஒரு நடு கடலில் போய் இந்த மாதிரி ஒரு காற்றில் மாட்டிக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க அங்கே கஷ்டப்படுறது வந்து நம்மளுக்கு தெரியுமா? இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க பாருங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஏன்னா அவங்க வந்து நடு கடல்ல இருக்காங்க, இவர் வந்து கரையில இருக்காங்க. அப்ப எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு வந்து தெரியுமா? அது வந்து ஒரு சாயங்கால வேலை, எப்படி ஒரு இருட்டா இருக்கும். அப்போ வந்து அந்த அந்த வேலையில வந்து நம்மளா இருக்கும்போது நடுக்கடல்ல ஒருத்தங்க இந்த மாதிரி தவிச்சிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரியுமா? நிச்சயமாய் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனாலும் தேவன் வந்து அதை அறிந்திருக்கிறார், அவர் கண்டு அப்படின்னு. அதனால அவர் வந்து காண்கின்ற தேவனாய் நம்ம மத்தியில இருக்காங்க. இப்போ மனுஷங்க பார்த்தீங்கன்னா, மனுஷர் பார்க்குற விதமாய் தேவன் வந்து நம்மளை எப்பயுமே பார்க்கறது கிடையாது. நம்மளாம் யோசிச்சுட்டு இருப்போம், எப்பயுமே நம்ம வந்து அற்பமான காரியத்துக்கு தான் ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம். எப்பயுமே இந்த மனுஷங்க வந்து என்னை இப்படி நினைக்கலையே, அவங்க வந்து என்னை இப்படி நினைக்கிறாங்களே, என்னை அற்பமாக நினைக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். எப்பயுமே மனுஷங்களை பிரியப்படுத்துறதுல தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்போம். ஆனாலும் தேவன் இங்க என்ன சொல்றாருன்னா, மனுஷன் பார்க்கிற விதமாய் அவர் நம்மளை எப்பயுமே பார்க்கறது இல்லை. அவர் பார்க்கிற பார்வையே வித்தியாசமானது. ஏன்னா நம்ம வந்து இப்போ என்னோட சிறு வயசுல என்னை எல்லாரும் கூட அற்பமாக நினச்சிருக்கலாம். இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படி போகலாம் அப்படி போகலான்னு சொல்லி எல்லாரும் நினச்சிருக்கலாம். உங்களையும் கூட நினச்சிருக்கலாம் சிறு வயசுல வந்துட்டு கண்டிப்பாக இவங்க அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது, இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, இவங்களால எழும்ப முடியாது அப்படின்னு மனுஷங்க நம்மளை அற்பமாக நினைக்கலாம். ஆனாலும் நம்ம தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் நம்ம வந்து காணப்படுகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சீஷர்கள் அவ்வளோ வருத்தப்பட்டு அந்த படகை ஓட்டுறதுல வந்து அவர் வந்து பார்க்குறாரு. அவங்க வருத்தப்படுறது வந்து தேவனுக்கு தெரியுது, அவர் கண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவே யோவான் 6:19 நம்ம வாசிக்கும் போது, அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வழித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டைமிங்கோட ஏறக்குறைய 3-4 மைல் தூரம்னு போட்டிருக்காங்க. அப்போ 3-4 மைல் தூரம்னா அப்போ எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பாருங்க. அந்த டிஸ்டன்ஸில் வந்து ஆண்டவர் வந்து அவங்களை பார்க்குறாரு, அவங்க வந்து கஷ்டப்படுறத வந்து பார்க்குறாரு. அப்போது இதே நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம எத்தனையோ வேலையில் கஷ்டப்பட்டு இருந்திருப்போம். நம்மளுக்கு முடியாத சூழ்நிலை, மனுஷங்க வந்து பார்க்காம போயிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். யாருமே நம்மளை பார்க்க இல்லையே, நம்மளை விசாரிக்க இல்லையேன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனாலும் இந்த வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை காண்கிறேன்னு அவர் சொல்கிறார். மனுஷங்க பார்க்குறதெல்லாம் முக்கியம் கிடையாது, தேவன் பார்க்குறாரா அதான் நம்மளுக்கு வேணும். எப்பயுமே நம்ம மனுஷங்கள் பின்னாடி நம்ம போகவே கூடாது. தேவன் இந்த வேளையில் நம்மளோடு சொல்றார், நான் உன்னை காண்கிறேன். ஏன்னா அவர் வந்து எகோவா ஈரேவாக இருந்து நம்மளை காண்கின்ற தேவனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ சீஷர்கள் வந்து அந்த வேலையில கஷ்டப்படுறத ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து, இதான் 2வது பாயிண்ட். முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை காண்கின்ற தெய்வமா இருக்கிறார். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நடந்து அவர்களிடத்தில் வந்து நம்மளுடைய துன்பங்களை பார்த்து நமக்காக வருகிற தேவனாய் அவர் வந்து காணப்படுகிறார். இப்போ சீஷர்கள் வந்து அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தேவன் என்ன பண்றாரு? கடந்து போறாரு. அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. கடலின் மேல் நடந்து வருகிறார். இப்போ ஒரு சாதாரண மனுஷங்க வந்து கடலின் மேல் நடக்க முடியுமா? நம்மளால கடலின் மேல் நடக்க முடியுமா? கண்டிப்பா நிச்சயமாய் முடியாது. கடலின் மேல் நடந்து வருகிறார்னா அவர் எவ்வளோ ஒரு மகிமையான தெய்வமா இருக்கிறாருன்னு பாருங்க. ஏன்னா எந்த ஒரு மனுஷங்கனாலையும் கடலின் மேல நடந்து வர முடியாது. ஆனாலும் நம்மளுடைய தேவன்
நம்மளுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நம்மளுக்காக அவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். நம்ம வந்து பாதாளத்தில் இருந்தாலும் அங்கேயும் நான் வருவேன்னு சொல்லி வேதாகமத்தில் வசனம் இருக்கு. அதே போல நம்மளுக்கு எந்த வித பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் வந்து கடந்து வருவார். நம்மளுக்காக அவர் எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலையும் நம்மளை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். யோபு 9:8 நம்ம வாசிக்கும் போது அங்க யோபு அவ்வளோ அழகா வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். இதுல யோபு பாருங்க, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யோபு. அவ்வளோ அழகா தேவனை வந்து அவர் விவரிச்சிருக்கிறார். ஏன்னா கடல் மேல அவர்னால தான் நடந்து வர முடியும், எந்த மனுஷங்களாலும் நடந்து வர முடியாது. நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம், நம்ம இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, நம்மளுக்காக யார் வருவார், நம்மளுக்காக யார் கடந்து வருகிறவர்களா இருக்கிறாங்க. நம்ம இப்போ வியாதியிலேயே இருக்கும்போதே நம்ம யார் முதல்ல தேடுவோம்? நம்மளை இவங்க வந்து பார்த்தாங்களா, அவங்க வந்து பார்த்தாங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்களா, நம்ம மனுஷங்களை தான் தேடுறவங்களா இருப்போமோ தவிர தேவன் வந்தாரான்னு நம்ம வந்து ஒருபோதும் வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் தேவன் இந்த வேலையில் நம்ம கூட பேசுகிறார். மனுஷங்க உங்களுக்காக வரலினாலும் நான் உங்களுக்காக வருவேன்னு சொல்லி தேவன் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தேவன் நம்மளுக்காக கடந்து வருகிறவராய் இருக்கிறார். அடுத்தது நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர்களோடே பேசி என்ன பண்றாரு? முதல்ல நம்மளை பார்க்கிறாரு, அப்புறம் நம்மளுக்காக கடந்து வருகிறவராய் இருக்கிறார். அடுத்தது என்ன பண்றாரு? நம்மளுக்காக பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ சீஷர்கள் வந்து அந்த இடத்துல கஷ்டப்படும் போது அவர் முதல்ல பார்த்து கடந்து வந்து அவர்களோடு வந்து பேசுகிறார். ஏன்னா சீஷர்கள் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. நம்மளை சீஷர்கள் கூட ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம், காப்பாற்ற யாராவது மனுஷங்க வருவாங்களா, ஏதாவது நடக்குமா. அப்போ கூட அவங்க இயேசுவை பற்றி யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இயேசுவை பற்றி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அங்கே வந்து அவங்க கலக்கம் அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா முந்தின அதிகாரத்திலலாம் பார்க்கும்போது அவர் அவ்வளோ அற்புதங்கள், அது 5000 பேரை போஷிச்சுட்டு அப்போதான் தேவன் வந்து இந்த சம்பவம் நடக்குது. அதெல்லாம் அவங்க யோசிச்சிருக்கும் போது அவங்க நிச்சயமாக கலக்கம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஏசப்பாவை நம்பி இருந்தா அந்த வேலையில கூட சீஷர்கள் கூட யோசிச்சிருக்கலாம், ஏதாவது மனுஷங்க வரமாட்டாங்களா அப்படின்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். அவங்க இயேசுவை வந்து நம்பல. அப்போ ஆண்டவர் வந்து அவங்களோடு கூட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வந்து இங்க வந்து பேசுறாரு. திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, நான் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தேவன் வந்து சீஷர்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் மோசையோடு வந்து முச்செடி நடுவில் வந்து பேசினாரு. யோசுவா பயந்து இருக்கும்போது திகையாதே, பயப்படாதேன்னு சொல்லி யோசுவாவோட தேவன் பேசினார். அதே போல தான் இங்கே சீஷர்களோடு திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று அவர் வந்து சீஷர்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய காரியங்கள் வந்து நம்மளுக்கு செய்திருப்பார். ஆனாலும் நம்ம வந்து பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது மனுஷங்க ஏதாவது ஆலோசனை கொடுப்பாங்களா அப்படின்னு தான் நம்ம மனுஷங்களை தான் தேடி போவோம். நீங்களே உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எத்தனை பிரச்சனைகள் வரும்போது நீங்க தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க, ஏசப்பா எனக்காக நீங்க சொல்லுங்க, சொல்யூஷன் கொடுங்க, நம்ம எத்தனை டைம் நம்ம கேட்கிறவர்களா இருந்திருக்கோம். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனாலே மனுஷனோட வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்க தான் நம்ம வந்து ஓடுவோம். மனுஷன் வந்து உங்ககிட்ட இப்போ ஒரு காரியம்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் போகும்போது மனுஷங்க வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் தான் கொடுக்க முடியும். அவனால் ஒரு சொல்யூஷன் வந்து எப்பயுமே உங்கள் பிரச்சனைக்கு கொடுக்கவே முடியாது. இப்போ எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நான் போய் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, லோன் வாங்குங்க, இல்லை நான் ஏதாவது காசு அப்படி அந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவாங்களோ தவிர அவங்களால நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியாது. திருப்பி அவங்க வந்து மனுஷங்க பேச்சை கேட்டால் மறுபடியும் நம்ம வந்து பிரச்சனைக்குள்ளாக தான் போகப்படுவோம். அதனால நம்ம எப்பயுமே ஒரு சஜஷனுக்கு நம்ம எப்பயுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே கூடாது. நம்மளுக்கு தேவையானது சொல்யூஷன் யாருன்னா தேவன் மட்டும்தான். ஏன்னா அவர்னால மட்டும்தான் நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து கொடுக்க முடியும். அதனால நம்மளுக்கு சஜஷன் முக்கியம் கிடையாது, சொல்யூஷன் தான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம எப்பயுமே சஜஷனுக்காக மனுஷங்களை தேடி போகக்கூடாது.
ஆண்டவர் தான் நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு. அதனால அவர் பேசணும்னு தான் நம்ம கேட்கணும். நம்ம நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலுமே அந்த இடத்துலயே நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம அந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நிச்சயமாய் அவர் நம்மளோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். இங்க எப்படி சீஷர்களோடு பேசினாரோ, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்னு தேவன் எப்படி பேசினாரோ அதே போல நம்மளோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால முதலாவது அவர் நம்மளை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக நம்மளுக்காக கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக நம்மளோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக கூட நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு 51வது வசனத்துல சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவர்கள் இருந்த படவில் ஏறினார். இதுதான் 4வது பாயிண்ட். நம்மளோட பிரச்சனையில முதல்ல நம்மளை பார்த்து நம்மளுக்காக கடந்து நம்மளோடு பேசுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஏறினார், அவங்க படகுலை ஏறினோன்னு என்ன நடந்துச்சு? உடனே காற்று எல்லாம் அமர்ந்து அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து சீஷர்கள் வெளியே வந்துட்டாங்க. அவர் ஏறின உடனே இந்த சம்பவம் நடக்குது. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை தேடி வரும்போது அவர் நம்மளுடைய வாழ்க்கை என்னும் படகுல நம்ம கூட அமர்ந்துட்டாருன்னா என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், ஒன்றும் மனுஷங்க சொல்லிடுவாங்க இது முடியவே முடியாது அவ்வளோதான்ங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது கூட ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம கூட அமர்ந்தாருன்னா எல்லா பிரச்சனையுமே மாறிடும், எல்லா பிரச்சனையுமே நம்மளை விட்டு போயிடும். அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்மளுக்கு தேவன் இருந்துட்டா போதும் நம்மளுடைய பிரச்சனைகளை. இப்பவும் நான் திருப்பி என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பிரச்சனைகள்ல மனுஷங்களை தேடாதீங்க, மனுஷங்க உங்க கூட அமர்ந்திருக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம யோசிக்கலாம், யாராவது கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னா நம்ம மனசு கொஞ்சம் லகுவாகுமே, அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்டை பார்க்க போகலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனாலும் நம்மளுக்கு உண்மையான ஒரே நண்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்கிட்ட நீங்கள் உங்கள் பிரச்சனை ஒரு டைம் இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்க நீங்கள் இப்போ அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் மனுஷங்களெல்லாம் விட்டுருங்க, அவங்களோட சஜஷன் கேட்க போகாதீங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு முடியலங்கும் போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு நிமிஷம் அமர்ந்து, ஏசப்பா என்னால் முடியல, நீங்கள் என் கூட பேசுங்க, இந்த பிரச்சனைக்கு எனக்கான விடையை தாங்கன்னு நீங்கள் ஒரு டைம் கேட்டு பாருங்களேன். அவர் அவ்வளோ அழகாக உங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே மாறும். அது நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணுவீங்க. அதனால நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம், ஆண்டவர் உங்கள் கூட இருந்துட்டா போதும், எல்லா பிரச்சனையும் அவர் மாற்றி தருகிற வல்லவராக இருக்கிறார். அதனால முதலாவது தேவன் நம்மளை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்து கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார், நம்மளோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கை என்னும் படகுல நம்மளோடு பயணிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு மகிமையான தேவனை நம்ம வச்சுட்டு ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மனுஷங்களை தேடி போகிறவங்களா தான் காணப்படும். ஆனாலும் இந்த வேலையில நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, எசப்பா இனி ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மனுஷனை தேடி போக மாட்டேன், உம்மை மாத்திரம் நான் தேடி வருவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி சீஷர்களோடு திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறாரோ அதே போல உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே பதிலாக இருப்பார். அதனால நீங்க ஆண்டவரை மாத்திரம் விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளாய் நீங்க மாறணும் என்று நான் சொல்லுகிறேன். அடுத்தது நீங்க பார்க்கும்போது மாற்கு 6ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல பாருங்க, அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள் அப்படின்னு இங்க வேதம் நம்மளுக்கு சொல்லுது. இத்தனை நேரம் நம்ம ஆண்டவருடைய குணங்கள், அவர் எப்படி ஒரு மகிமையான ஒரு தேவனா இருந்தாருன்னு பார்த்தோம். இப்போ சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்னு பார்க்கும்போது அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடியினால், கடினமான இருதயம், சீஷர்களுக்கு கடினமான இருதயமா இருந்துச்சு. அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். இங்கே சொல்லப்பட்டது போல இந்த வசனங்களுக்கு முன்பாக நான்
சொன்னது மாதிரி அவர் வந்து 5000 பேரை போஷிச்சுட்டு வரும்போது தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போது அவங்க வந்து யோசிச்சிருக்கலாம் சீஷர்கள், ஆண்டவர் வந்து ஒன்றுமே இல்லாத போது அப்பமும் மீனும் அத்தனை பேத்துக்கு போஷிக்க கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளை வந்து கைவிட்டுருவாரான்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனாலும் அந்த வேலையில் பாருங்கள், சீஷர்களோட அங்கே நடந்த அந்த அவங்க பண்ண காரியங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்துல அவர்கள் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள்னு போட்டிருக்கு. அப்போ அவங்க வந்து பயந்தாங்க, இயேசுவை வந்து அவங்க விசுவாசிக்கல. அதே போலதான் சீஷர்களை போலதான் நாமளும் நிறைய நேரத்துல அவர்கிட்ட நிறைய நன்மைகளை பெற்றிருப்போம். அப்போதான் ஒரு நன்மை நம்மளுக்கு ஆண்டவர் செய்திருப்பாரு. ஆனாலும் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், தேவனை வந்து நம்ம மறந்துடுவோம். சீஷர்கள் எப்படி இங்கே மறந்தாங்களோ, அவங்க ஊழியமெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இந்த 6ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது சீஷர்கள் கடந்து போய் ஊழியம் செஞ்சுருப்பாங்க. அவர் கூடவே இருந்து அவ்வளோ அற்புதம் அடையாளம்லாம் செஞ்சுருக்கிறது எல்லாம் பார்த்துமே அவங்களோட இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கடினமான இருதயம் தான் இருந்துச்சு. அதே போல தான் நாமளும் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருப்பார். இந்த ஜீவனை கொடுத்ததே ஒரு பெரிய ஒரு கிருபை. நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம தேவனை வந்து திட்டுறவங்களா தான் இருப்போம். அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டவரை வந்து விசுவாசிக்க மாட்டோம், நம்ம மறந்துடுவோம். அவர் செஞ்ச நன்மைகளை எல்லாம் நம்ம மறந்துட்டு நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், புலம்புறதா அந்த காரியங்களுக்குள்ளாகவே நம்ம போய் கொண்டு இருப்போம். நம்ம இருதயம் கடினப்பட்டு இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு காரியம் நம்மளுக்கு இது இருக்கு அப்படிங்கும்போது நம்ம தேவனை வந்து விசுவாசிக்கணும். சீஷர்களை போல நம்ம ஆண்டவரை வந்து மறந்து விடக்கூடாது. நம்ம வந்து விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் இருக்கணும். அப்படிங்கிறது தான் சீஷர்களுடைய குணங்களை வைத்து நம்மளை நாமளே வந்து மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா தேவன் நம்மளுக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார், நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மளை அழகா போஷிச்சிருக்கிறார், நம்மளை உடுத்து வைத்திருக்கிறார். அதனால அப்பேற்பட்ட தேவனை நம்ம வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம வந்து அவரை மறந்தே விடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போதே நம்ம அந்த இடத்துல வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் நம்மளுக்கு பெரிய அற்புதங்களை. இங்கே வந்து சீஷர்கள் பார்த்தீங்கன்னா அவரை விசுவாசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பயந்தாங்க, அது இயேசுனே அவங்க அறியலை. அவர் கடந்து வந்தவராய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள் தான் போட்டிருக்கு. அப்போ அவங்க வந்து சீஷர்கள் வந்து விசுவாசிக்கல, ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்ற வந்திருக்கிறாருன்னு அவருங்க யோசிக்கல. அதே போல நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு வந்து விசுவாசிக்காத சீஷர்களுக்கே தேவன் இவ்வளோ நன்மை செய்கிறவராக இருக்கும்போது விசுவாசிக்கிற நமக்கு நிச்சயம் தேவன் வந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் முதல்லயே சொன்னது போல 45-46 வசனத்துல நான் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரேன். எப்படின்னா தேவன் நம்மளுக்கு வந்து இவ்வளோ நன்மைகளை வந்து எப்படி செய்வார். இப்போ நம்ம வந்துட்டு தேவனை விசுவாசிக்கல, எதுவுமே பண்ணாத போது நம்மளுக்கு இந்த மாதிரி நன்மைகளை தேவன் செய்வாரா? யாருக்கு தேவன் வந்து இப்பேற்பட்ட நன்மைகளை செய்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். 45-46 நீங்கள் வாசிக்கும்போது, அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இதில் பார்க்கும்போது ஜனங்களை எல்லாம் அவர் தான் அனுப்பி விடுறாரு, சீஷர்களையும் என்ன பண்ணுறாரு, நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அவர் தான் துரிதப்படுத்துறாரு. துரிதப்படுத்துறாருன்னா அவசரப்படுத்துறாரு. சீஷர்களை வந்து அவர் தான் போக சொல்கிறாரு. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் நம்மளுடைய சுய இச்சைகள்னாலும் பாவங்களாலும் சில ஒரு காரியங்களில் நம்ம வந்து அகப்படலாம். அப்போ வந்து தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போது அவர் தான் வந்து சீஷர்களை வந்து துரிதப்படுத்தி போக சொல்றார். 46 பார்த்தீங்கன்னா, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். இந்த மார்க் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணும்படி மலையில் ஏறினார் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 14-15 நம்ம வாசிக்கும்போது, யோவான் 6:14-15,
இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு வந்து யோவான் புஸ்தகத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த அற்புதத்தை செய்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இவர் தான் தீர்க்கதரிசி, வருகிற தீர்க்கதரிசி, இவரை கொண்டு போய் என்ன பண்ணிடலாம், நம்ம ராஜாவா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க அந்த ஜனங்கள் எல்லாம். அப்படி யோசிக்கும் போது அங்க என்ன ஆகுது, அவரோட திட்டம் அது கிடையாது. அவர் வந்து உலகத்துக்கு ராஜாவாக வருகிறது அவரோட திட்டம் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்துல வந்து அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் அறிஞ்சிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணும்படி தனியாக போறாரு. ஏன் அந்த இடத்துல ஏசப்பா வந்து இந்த மாதிரி ஜனங்கள் சிந்திக்கும் போது சீஷர்களை எல்லாம் கூப்பிட்டு இவங்க ஜனங்கள்ல இப்படி நினைக்கிறாங்களேன்னு அவர் சொல்லியிருக்கலாமே. ஏன் அவர் சொல்லாம போய் தனியாக ஜெபம் பண்ண ஏன் போனாரு? ஏன்னா சீஷர்கள் வந்து அவங்களுக்குமே அந்த உணர்வு வந்து இல்லை. அவங்களையுமே ஏசப்பாவோட திட்டத்துல சில நேரம் தடையா தான் இருந்தாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, இந்த அவருடைய திட்டத்துக்கு தடையா இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் விலகி அவர் தனியா போய் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். அதே போலதான் அவர் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நம்ம மனுஷங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லக்கூடாது, தனியா போய் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா மனுஷங்களுக்கு வந்து நம்மளுடைய திட்டங்கள்லாம் என்னன்னு தெரியாது, தேவனுக்கு மாத்திரம்தான் நம்மளுடைய திட்டங்கள் என்னங்கிற தெரியும். ஏன்னா அவர் தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார், நம்மளை படைத்திருக்கிறார். அதனால அவருக்கு மாத்திரம்தான் திட்டம் தெரியும். அதே போலதான் ஏசப்பாவை வந்து பிதாவானவர் தான் அனுப்பியிருக்கிறாரு. இப்போ ஏசப்பா வந்து அங்கே சீஷர்கள் கிட்ட சொல்லியிருந்தா அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன் கொடுத்துருப்பாங்க. இயேசுவை அனுப்புனது யாரு, பிதாவானவர். அதனால அவர்கிட்ட தான் அவர் போய் இந்த பிரச்சனையை சொல்கிறவராக காணப்படுகிறார். அவர் அதனால தான் போய் ஜெபிக்க போறாரு. அதே போலதான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையோட திட்டங்கள்லாம் ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நம்ம மனுஷங்களை தேடி போய் அவங்க கிட்ட நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம போய் தனித்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கான திட்டங்களையும் தீர்மானங்களையும் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். அதனால இந்த மாதிரியான காரியங்கள்லாம் யாருக்கு நடக்கும்னா, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு, விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு தேவன் வந்து அவங்களுடைய பிரச்சனையில அதை பார்த்து கடந்து வந்து பேசிட்டு அவங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் இந்த மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஜெபம் பண்றதுனா ஒரு இடத்துல முழங்கால் படியிட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கிறது மாத்திரம் ஜெபம் கிடையாது. ஆண்டவரோடு எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்டு கூட பேசுவோமோ அதே போல் ஆண்டவர் கூட நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக ஆண்டவர் வந்து நம்மளுக்கு மாற்றி தருவார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், ஏசப்பா நம்ம கூட இருக்காரு, என்ன நடந்துற போகுது, மனுஷன் என்ன செஞ்சிருவான் அப்படிங்கிற அந்த மைண்டு நம்மளுக்கு வந்துடும். அதனால நம்ம எப்பயுமே பிரச்சனை கொடுத்து ஒரு சங்கடப்படவே மாட்டோம். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா, அவர்கிட்ட பேசிட்டே இருந்தா நிச்சயமா அவர் நம்ம கூட திருப்பி பேசுவார். நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் பேசுவாரா? நிச்சயம் நம்ம கூட பேசுவார், நம்ம இருதயத்துல பேசுவார், வார்த்தையின் மூலமா பேசுவார். அதனால நீங்க எப்பயுமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க கலக்கமே அடைய வேணாம். சீஷர்கள் எப்படி ஒரு பிரச்சனை வந்தபோது கலக்கம் அடைஞ்சு அலறுனாங்களோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப நம்ம கலக்கம் அடைந்து அலறிட்டு இருக்கலாம். நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்து இது எப்படி நடக்குமோ, யாராவது வருவாங்களோ. இந்த வேளையில ஆண்டவர் உங்களிடையே பேசுகிறார். உங்களுக்கு பிரச்சனையா, போராட்டமா, கலக்கமா, வியாதியா, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். திடன்கொள், பயப்படாதிருங்கள்னு தேவன் உங்க கூட பேசிட்டு இருக்கார். அதனால நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் தேவனிடத்துல நீங்க வந்து கொடுத்துட்டு ஜெபம் மாத்திரம் நீங்க பண்ணுங்க போதும். நீங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் தேவன் உங்களை காண செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம் இல்லையா? ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறாருங்க. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், மனசுல சரியான குழப்பம், சிந்தையில என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல இல்லையா? யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவா?
இதற்கு உண்டான சொல்யூஷன் என்ன? நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணலாம், நீங்கள் இதை செய்யலாம், அதை செய்யலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் நிரந்தரமான ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு, அது ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு தர முடியும், இல்லையா? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பா என்று சொல்லி அவர் சொல்கிறாரு. நான் கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் உங்கள் கூட இருக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை பார்த்து உங்கள் மத்தியில் அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். உங்களோடு அவர் பயணிக்கிறவர். உங்கள் வாழ்நாள் முழுவதும் வேதம் சொல்கிறதல்லவா, உலகத்தின் முடிவு புரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அவரிடத்துல வேண்டுதல் செய்து பாருங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு பாருங்க. நிச்சயமாகவே அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும். நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பீர்கள். நாம் கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் மனிதர்களை தேடி அலைந்தோம். இந்த காரியத்தை யார்கிட்ட சொன்னா என் மனசு லகுவாக என்று சொல்லிதான் நாங்கள் அலைந்தோம். அப்பா, இதற்குண்டான ஒரு தீர்வு எங்க இருக்கிறது, நல் முடிவு எங்க இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியல. ஆனால் நல் முடிவும் தீர்வும் இயேசுவே, நீர்தான் எங்களுக்கு பதிலாக இருக்கிறேன். இப்பொழுது கூட இந்த அரைஸ் அண்ட் ஷைன் ஜெப தியானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தனையில உங்களுடைய வார்த்தை போகட்டும். ஒவ்வொரு செவிகளுக்குள்ள ஊடுருவி போகட்டும். ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாக வெளிச்சத்தை கொடுப்பீராக. தகப்பனே, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறட்டும். உடைய எல்லா பாவ கயிறுகள் அறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால சுத்திகரிப்பீராக. இருதயத்தை சுத்திகரிங்கப்பா, உள்ளத்தை சுத்திகரிங்கப்பா, மனதை சுத்திகரிங்க. வெகு நாட்களாக விட முடியாத பாவ பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு பெரிய தலையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. தூய ஆவியானவரே, நீர் மட்டுமே ஒரு தீர்வை கொடுக்க முடியும். நீர் மட்டுமே விடுதலை கொடுக்க முடியும். இயேசுவே, உங்க நாமத்தினால வாழ்க்கை சிறந்து இருக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியும். எங்களுக்காய் சிந்தின ரத்தம், மகனே மகளே, சகோதரனே சகோதரியே, அன்பு தாயே தகப்பனே, உனக்காக உங்களுக்காக சிந்தின அந்த ரத்தம் என்றும் பிதாவின் இடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதல்லவா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். அந்த ரத்தம் உங்களை நீதிக்குட்படுத்தி உங்களை கர்த்தரோடு இணைத்து வைக்கும். அந்த ரத்தம் உங்களுக்காக நீதி செய்யும். தாவே, உடைய பிள்ளை எல்லாருக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு சௌபாக்கியத்தையும் விஷயமத்தையும் நல் முடிவையும் நல் தீர்வையும் கொடுத்து இந்த நாளை சக்சஸ்ஃபுல் நாளாக, இவட வாழ்க்கை சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையாக அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், தேவைகளை சொல்லி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை அரைஸ் அண்ட் ஷைன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஆமென், ஆமென்.